maybe here. நம்மளோட வீடியோஸ்ல இப்போ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். சோ அதோட பார்ட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸர்சைஸ் 6.1 ல 7th ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா if √3 sin theta minus cos theta equal to 0, then show that tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस. சோ பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ நமக்கு என்ன given கொடுத்திருக்காங்க, √3 sin theta minus cos theta equal to 0 அப்படினா இந்த இதை நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்படிதானே? சோ show that அப்படிங்கிறதுனால நம்ம tan 3 theta என்னன்னு கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு ரெண்டும் ஈக்குவலா வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, given √3 sin theta minus cos theta equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நான் அந்த மைனஸ் cos theta வை அந்த பக்கம் கொண்டு போலாமா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், √3 sin theta equal to cos theta அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நான் அந்த cos theta வை இங்கே கொண்டு வந்தேன்னா இது டிவிஷன்ல வரும். ஸோ அப்போ sin theta divided by cos theta. ஸோ இந்த cos theta நான் இங்கே கொண்டு வந்ததுனால இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நான் √3 இந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, sin theta divided by cos theta equal to 1/√3. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு தெரியும் sin theta divided by cos theta என்ன, equal to tan theta. ரைட்டா? ஸோ நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், sin theta divided by cos theta equal to tan theta அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ tan theta எந்த ஆங்கிளில் 1/√3 இருக்கும்னு பாருங்க. ஸோ நம்ம அந்த டேபிள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அது எந்த ஆங்கிளில் √3 இருக்கும், 30 டிகிரி. ஸோ இதுலேருந்து நம்ம தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், tan 3 theta is equal to இந்த வேல்யூவை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்னதுன்னா tan 3 theta. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ தெரியும் 30 டிகிரி. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 30 டிகிரி 90 டிகிரி. ரைட்டா? ஸோ tan 90 டிகிரியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கிடைச்சிருக்கு, இன்ஃபினிட்டின்னு கிடைச்சிருக்கா. இதை நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு என்னது நம்மளுக்கு 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. ஸோ நம்மளுக்கு தெரியும், we know that tan theta equal to நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 1 divided by √3. கரெக்டா? ஸோ அப்போ நான் இங்கே tan theta இருக்கிற இடத்துலலாம் 1 divided by √3 சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ இப்போ 3 × 1 divided by √3 minus 1 divided by √3 the whole cube divided by 1 minus 3 × 1 divided by √3 the whole square. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன கிடைக்கும், so 3 × 1 divided by √3 minus 1/√3 cube பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 1/√3 × 1/√3 × 1/√3. இப்போ √3 × √3 உங்களுக்கு தெரியும் 3. அப்போ 1 divided by 3√3 கிடைக்குமா? ஸோ நமக்கு அதை போட்டுக்கலாம் 1 divided by 3√3. ஓகே, கீழே 1 minus 3 × 1/√3 the whole square 3 கிடைக்குமா? √3 × √3 3. ஸோ அப்போ 3 get cancel. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 divided by √3 minus கீழே 1 minus 1 0. ஓகே, ஸோ 0வால் எதை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி. இப்போ RHS ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ செகண்ட், ஸோ ஃப்ரம் 1 and 2 left hand side is equal to right hand side. Hence proof. Okay. So this is one of the important 5 mark question.
ஓகே, நெக்ஸ்ட் சம்க்கு போலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.21. ஸோ நான் அந்த சம்மை ரீட் பண்ணுறேன், கிவன் டேட்டா மட்டும் எழுதுகிறேன், நீங்கள் அதை புக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் 6.21. ஓகே, ஸோ சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ships are sailing in the sea on either sides of a lighthouse. ஸோ ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, ஒரு லைட் ஹவுஸ், நம்ம அது ஏபின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைட் ஹவுஸோட ரெண்டு சைட்லேயும் 2 ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ லைட் ஹவுஸ் ஆஸ் அப்சர்வ் ஃப்ரம் த ஷிப்ஸ் ஆர் 30 டிகிரி அண்ட் 45 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லேயும் உள்ள ஷிப்ஸ் வந்து அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் டாப் ஆஃப் த டவர், டாப் ஆஃப் த டவர்லேருந்து பார்க்கும்போது அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் உங்களுக்கு 30 அண்ட் 45 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ்லினா ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்து அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு உள்ளது ஃபஸ்ட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு ஷிப்ஸுக்கு உள்ளது, ரெண்டாவது ஆங்கிள் ரெண்டாவது ஷிப்புக்கு உள்ளதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை நம்ம 30 டிகிரின்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம 45 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர் ஹைட், இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த லைட் ஹவுஸோட ஹைட் வந்து 200 மீட்டர். ஓகே, ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஷிப்ஸ். ஸோ இது ஒரு ஷிப், இது ஒரு ஷிப்னு எடுத்துருக்கோம். இந்த ஷிப்போட டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ சம்குள்ளே போடலாம். இப்போ நம்ம எதை எப்படி எப்படி எடுத்திருக்கோம், ஏபி அப்படின்னு வந்து லைட் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம் தானே, ஏபி பிடி லைட் ஹவுஸ். ஸோ என்னென்ன எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு ஒரு ஷேப் கொடுத்துருக்கு, இது ஒரு ட்ரையாங்கிள் ரைட்டா. ஸோ இப்போ இதோட ஆங்கிள் என்ன, ஆங்கிள் ஏசிபி. ஏசிபி will be 30 degree and the right angle, another right angle ஓட angle ADB will be 45 degree. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ இதோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஷிப்ஸ் கிடைக்கும். கரெக்டா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். என்ன ட்ரையாங்கிள், ஏபிசி எடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம tan தீட்டா எடுத்தால் தான் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட், ஸோ இந்த சைட் கிடைக்கும். ஸோ இப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஏபி ஆப்போசிட் சைட் அண்ட் பிசி வந்து அட்ஜசன்ட் சைட். ஓகே, ஸோ ஏபியோட வேல்யூ என்ன 200 நம்மளுக்கு தெரியும். ஸோ பிசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ 200 divided by BC. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா BC is equal to 200 into √3 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். BCயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் A, D and B. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு tan 45 டிகிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ இதோட ஆப்போசிட் சைடு என்ன, சேம் AB டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட் BD. ஓகே, ஸோ ABயோட வேல்யூ 200 டிவைடட் பை BD, tan 45 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ 1 ஈக்குவல் டு 200 டிவைடட் பை BD. ஸோ இப்போ BDயோட வேல்யூ 200. ஓகே, ஸோ இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஷிப்ஸ் வேணும். கரெக்டா. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஷிப்ஸ், ரெண்டு ஷிப்போட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு CD. கரெக்டா. இப்போ CD ஈக்குவல் டு டயக்ராம்ல இருந்து என்ன தெரியுது, BC பிளஸ் BD. ஓகே,
ஸோ பிசியோட வேல்யூ 200 √3 ப்ளஸ் பிடியோட வேல்யூ 200. ஸோ 200 காமனாக இருக்குது, நம்ம வெளியே எடுத்தோம்னா √3 ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இப்போ √3யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இட் வில் பி 1.732. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் √3 we will put 1.732 in that area. Okay, so put 200 into 1.732 plus 1. so ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 200 into 2.732. so the answer 576.4 meter. okay, so unit வந்து ரொம்ப important, so அதை நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க யூனிட் எல்லாம் இதுலயே. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஷிப்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, இந்த மாதிரி ஆன்சரும் எடுத்து எழுதணும், வித் யூனிட்டோட எழுதணும். ஓகே, ஸோ 576.4 மீட்டர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.